நம்மளுடைய மைண்ட்ல எத்தனை விதமா பிரிஞ்சிருக்கும். அதாவது புத்திசாலி, புத்தி, சம்ஸ்காரா, அப்புறம் சித்தா அப்படின்னு 4 விதமா பார்த்தோம் நாம. ஒரு விஷயம், ஒரு புதுசா ஒரு விஷயம் செய்யணும்னாலும், ஒரு புதிய சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸா இருந்தாலும், ஏதாவது உங்க வாழ்க்கையிலேயே சமையலே நீங்க ஒரு புதுசா ஒண்ணு ட்ரை பண்றீங்க அப்படின்னா, சம்ஸ்காரம் என்ன சொல்லும்னா, அதையே நம்ம செஞ்சதே செஞ்சிடலாமே அப்படின்னும். ஆனா அந்த சித்தா ஏன் புதுசா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும். அது எப்படி வந்தா என்ன? அதுக்கு ஏன்னா அதுக்கு ரிசல்ட்டோட கவலை கிடையாது. உங்களுடைய பாடி அப்புறம் உங்களுடைய சம்ஸ்கார பாடி. உங்களுடைய உடல் அப்புறம் உங்களுடைய சம்ஸ்காரம். ஸோ சம்ஸ்காரம் அப்படின்ற உடல். ஸோ இது 2மே 2மே 50-50 சான்ஸ் இருக்குமா. அதாவது இந்த சம்ஸ்காரா என்ன சொல்லுமா, அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது இல்லையா? ஸோ மோஸ்ட்லி நீங்க எப்படி இருக்கணும்னா, இந்த சித்தாவ கண்டுபிடிக்கும்போது, ஏன்னா இதுதான் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸா இருக்கு நம்ம வாழ்க்கையில. இத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம அத ஐடென்டிட்டி பண்ணிட்டாலே அத நம்ம நண்பனா ஆக்கிக்கிட்டு, நம்ம அந்த சோல் லெவல்ல டிட்டாச் ஆறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லன்னா, உங்களால அதுல இருந்து டிட்டாச் ஆகவே முடியாது. ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இது எப்படி யோசிக்கணும்னா, இப்போ ஒரு வேளை அ உ என்னுடைய அது உங்களுக்கு ஒரு சில ஃபீலிங்ஸா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பயம் வருது, அப்புறம் மகிழ்ச்சி வருது, அதுக்கப்புறம் ஒரு வெட்கமான சூழ்நிலையா வருது. அப்படின்னா, அந்த வெட்கமான சூழ்நிலை என்னுடைய அ வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை என்னுடைய சம்ஸ்கார பாடி அதோட சம்பந்தமானது. அதுக்கப்புறம் என்னுடைய பயம் அந்த இன்டெலிஜென்ட் பாடி அதோட சம்பந்தமா இருக்கு. அதுக்கப்புறம் நான் மகிழ்ச்சியா இருக்கேன் இல்லையா? அந்த மகிழ்ச்சியோ, துக்கமோ அதெல்லாமே என்னுடைய பிசிக்கல் பாடி, என்னுடைய ஆன்மாக்கு அதனோட சம்பந்தம் கிடையாது. எனக்கு இந்த பசிச்சதுன்னா, அது அ பிசிக்கல் பாடி. இன்னும் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா பண்ணணும் அப்படின்னா, அது சித்தா. அப்புறம் எல்லாருக்கும் அ ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, அது சம்ஸ்காரா பாடி. அப்புறம் என்னுடைய லைஃப்ல இன்னும் பல விஷயங்கள் புதுசா நான் தெரிஞ்சுக்கணும். நான் என்னுடைய வேலையில முன்னாடி போகணும். இன்னும் எனக்கு நெறைய ப்ரமோஷன்ஸ் வரணும். நெறைய காசு சம்பாதிக்கணும்னா, அது உங்களுடைய புத்திசாலித்தனம். இன்னும் நெறைய பேரு இந்த மாரி சஜ்ஜன சாங்கத்தியம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அது புத்தி. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நம்மளுடைய குருவான பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் நம்ம வணக்கம் கூறி, இம்மோர்டல் டாக்ஸ் அப்படின்ற சுவாத்தியாய பகுதியில போகலாம். ஸோ இதுல நம்ம இம்மோர்டல் டாக்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை 2ஆம் புத்தகத்தை நம்ம பார்க்குறோம். முதல் புத்தகத்தை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுல இப்ப 4வது சாப்டர். அதாவது நம்ம நேத்து என்ன பார்த்தோம்னா, இன்விசிபிள் ஃபோர். அதாவது நம்மளுடைய மைண்ட்ல எத்தனை விதமா பிரிஞ்சிருக்கும். அதாவது புத்திசாலி, புத்தி, சம்ஸ்காரா, அப்புறம் சித்தா அப்படின்னு 4 விதமா பார்த்தோம் நாம. ஸோ இந்த புத்திசாலி எப்பயுமே தன்னலமா இருக்கு. அது எப்பயுமே தன்னுடைய அ வருங்காலத்தையும், கடந்த காலத்தையும் அது ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் வேணுமோ, அது பண்ணிட்டு இருக்கு. இந்த புத்தி என்ன பண்ணுது? தான் நிறைவடைய வேணும் எப்படின்னா, அ அனைவரையும் அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுது. அதனால நெறைய பேர சேர்க்குது, சில பேர விட்டுடுது. ஸோ அந்த மாரி. அப்புறம் இந்த சம்ஸ்காரா அப்படின்றது ரொம்ப அ எல்லாமே சரியா கடைப்பிடிக்கணும். எல்லாம் அமைதியா இருக்கணும். ஒரு சீரான விஷயங்களா இருக்கணும். ஒரே ஒரே டைம்ல எல்லா வேலையும் செய்யணும். எந்த மாற்றத்துக்கும் அது அவ்வளவா விரும்பாது. ஸோ ஒரு அ ரொம்ப நல்லவன் அப்படின்ற ஒரு அ ஐடென்டிட்டியோட அது இருக்கும். ஸோ இங்க அந்த சித்தா தான் இந்த 3த்துக்கும் ஆப்போசிட்டா இருக்கு. இது ஆக்சுவலா ஆ எப்பயுமே கெட்டதா இருக்கிறதில்ல.
ஒரு சில டைம் அது நல்லதும் செய்யுது, ஒரு சில டைம் கெட்டதும் செய்யுது. பட் அது எப்படி இருக்குன்னா, அதுக்கு வந்து எதுவுமே கடைப்பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. தன்னெர்ச்சியா எல்லாமே நடக்கணும். அம் அப்புறம் எதுவுமே வந்து கூடியதா இருக்கக்கூடாது. இப்ப நம்ம நெனச்சா உடனே செஞ்சுடணும். அப்படின்னு நெனச்சு அப்படின்னு இருந்தா அது சித்தா தான். ஸோ உடனுக்குடன் செஞ்சிடணும். அப்புறம் வந்து அதுக்கு வந்து பயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ தெரியாதது கூட தெரிஞ்சுக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில வந்து நெறைய டைம் வந்து ஒரு புதுசா ஒரு விஷயம் செய்யணும்னாலும், ஒரு புதிய சயன்டிஃபிக் டிஸ்கவரிஸா இருந்தாலும், ஏதாவது உங்க வாழ்க்கையிலேயே சமையலே நீங்க ஒரு புதுசா ஒண்ணு ட்ரை பண்றீங்க அப்படின்னா, சம்ஸ்காரம் என்ன சொல்லும்னா, அதையே நம்ம செஞ்சதே செஞ்சிடலாமே அப்படின்னும். ஆனா அந்த சித்தா வந்து ஏன் புதுசா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும். அது எப்படி வந்தா என்ன? ஏன்னா அதுக்கு வந்து ரிசல்ட்டோட கவலை கிடையாது. அது என்ன நினைக்குதுன்னா, ஆ உங்களுடைய வாழ்க்கையை முழுமை பெறுவதற்கு நெறைய பிரச்சனைகள் அதுலருந்து வெளிய வர்றது. ஸோ அந்த மாரி ஒரு குழப்பங்கள், அதுக்கப்புறம் அது தீர்வு காண்றது. அப்படிதான் வந்து நீ வந்து உன்னுடைய வாழ்க்கைய புரிஞ்சுக்கிற அப்படின்னு அது நெனைக்குது. ஸோ அதுக்கு வந்து நெறைய பிரச்சனைகள், குழப்பங்கள் அந்த மாரி விஷயங்களா வேணுமாம். ஸோ அதுதான் அது வந்து ஒரு ஹீரோ. அதாவது நீங்க எப்பயாச்சு அ ஒரு ஹீரோயிசமா எல்லாரையும் போய் காப்பாத்திட்டா எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் தோணுது இல்லையா? எல்லாரையும் போய் காப்பாத்திடணும் நாம அப்படின்ட்டு. அது வந்து அங்க வந்து அந்த சித்தாவா இருக்கு. ஸோ இந்த சித்தா எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, அ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒருத்தர்களுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க. ஸோ அங்க வந்து உங்களுக்கு ஏதோ அவங்க வந்து சமைச்சு குடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல ஆ அந்த அ அது ஸ்மெல்லு வச்சே உங்களுக்கு புரியுது. அந்த சாப்பாடு சரியா இல்ல அப்டின்ட்டு. அவங்க வந்து உங்க கையிலயும் குடுத்துட்டாங்க. நீங்க அடுத்தது சாப்பிடணும். அவங்க ரொம்ப அன்போட வந்து கொண்டு வந்து குடுக்குறாங்க. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியுது அது சரியில்ல அப்டின்னு. ஸோ உங்களுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட்டு 2 பாடி இருக்குமா? அதாவது இன்டெலிஜென்ட் அதுக்கப்புறம் இந்த சம்ஸ்காரா. ஸோ அந்த சம்ஸ்காரம் என்ன சொல்லுதாம் உங்களுடைய பாடி, அப்புறம் உங்களுடைய அ சம்ஸ்கார பாடி. உங்களுடைய அ உடல், அப்புறம் உங்களுடைய சம்ஸ்காரம். ஸோ சம்ஸ்காரம் அப்படின்ற உடல். ஸோ இது 2மே வந்து 2மே 50, 50 சான்ஸ் இருக்குமா. அதாவது இந்த சம்ஸ்காரா என்ன சொல்லுமா, அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது இல்லையா? ஸோ அதனாலேயே வந்து அது வந்து அ அது வந்து நோன்னு சொல்ல முடியாது. வேண்டான்னு சொல்ல முடியாது. கையிலயும் வாங்கியாச்சு. ஆனா இந்த உடலுக்கு தெரியுது. அது வந்து நல்லா இல்ல. அந்த அந்த அது சாப்பிட்டா அதுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா போயிடும் அப்படின்னு அதுக்கு தெரியுது. ஸோ இது 2மே வந்து சமநிலையா இருக்கு. ஸோ இப்ப யாரு வந்து ஜெயிக்க போறாங்க அப்படின்னா, அந்த சித்தா வந்து யார் கூட இருக்காங்களோ, எதர் கூட ஒத்து போகுதோ, அது வந்து ஜெயிக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் இவன் வந்து இந்த சித்தா என்ன பண்ணுவான்னா, புஷ் பண்ணுவானாம் அந்த சம்ஸ்கார. அ ஸோ இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்ற ஒரு அ அந்த ஒரு ஐடென்டிட்டிய அப்படியே வச்சிருக்கணும் இல்லையா? அதனால வந்து இவங்க வந்து சாப்பிட்டுடுவாங்க. பட் ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த உடம்பு வந்து ரொம்ப குழப்பம் அடைஞ்சிரும். ஏன்னா அது சாப்பிட்டது அந்த உடம்புக்கு ஆகாது. ஸோ, ஒரு வேள அந்த பிசிக்கல் பாடிக்கு வந்து இந்த சித்தா சப்போர்ட்டிவா இருந்துச்சுன்னா, அ அந்த சாப்பாடு சாப்பாடு வந்து சாப்பிடாது. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடும். உடல் வந்து ஓகே. பட் ஆனா அந்த சம்ஸ்காரம் அப்படின்ற பாடி வந்து குழப்ப நிலையில இருக்குமாம். அது மனம் வந்து ரொம்ப உடம்பு நல்லா இருக்கும். ஆனா மனசே சரியில்ல அப்படின்னுவோம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ அந்த சம்ஸ்காரம் வந்து இந்த சித்தா வந்து எது கூட இருக்கோ, அது வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் புஷ் பண்ற விஷயமே. ஸோ, அந்த மாரி நம்ம வாழ்க்கையில வந்து இந்த அ ச சித்தாவ வந்து நம்ம நேத்து அது கூட பார்த்தோம். நம்ம தியானம் பண்ணும்போது கூட இந்த மாரி ட்ரை பண்ணோம். அதாவது உங்களுக்கு எல்லாமே பவர்ஸ் ஒரு சூப்பர் ஹீரோ மாரி நீங்க ஆயிட்டீங்க. இல்லன்னா உங்களுக்கு எல்லா காசு, பணம் எல்லாமே நிறைஞ்சு இருக்கு. அப்போ என்ன மாதிரி எண்ணங்கள் வருது, வெளிய வருது? இல்லன்னா எல்லாமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நெறைய பணம் இருக்கு. ரொம்ப கோடிக்கணக்கான பணம் உங்ககிட்ட இருக்குன்னா, அடுத்தது என்ன வரும் உங்களுக்கு? பயம் வரும். இந்த காசு இப்படியே நிலைக்குமா? அதுக்கப்புறம் வந்து
இந்த காசை நம்ம பாதுகாத்து இருப்போமா? இந்த காசுனால நம்மளுக்கு வர்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சரியானவங்களா இருப்பாங்களா? அந்த மாரி நெறைய கேள்விகள் வருது இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து அந்த சித்தா உருவாக்குனது தான். ஸோ அது வந்து அ ஒரு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா, அது ஒண்ணு கிரியேட் பண்ணும். ஸோ அந்த விஷயங்கள். ஸோ அத நீங்க கவனிங்க. அப்புறம் பிளஸ் ஒருவேளை உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாமே காசு, பணம் எதுவுமே இல்ல. எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா, அப்போ உங்களுக்கு என்ன சிந்தனைகள் வரும்? அ அப்போ அதையும் நீங்க கவனிங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்க எப்படி இருக்கணும்னா, அந்த சித்தாவ கண்டுபிடிக்கும்போது ஏன்னா இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸா இருக்கு நம்ம வாழ்க்கையில. இத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம வந்து அத ஐடென்டிட்டி பண்ணிட்டாலே வந்து, அத வந்து நம்ம நண்பனா ஆக்கிக்கிட்டு, நம்ம வந்து அந்த சோல் லெவல்ல வந்து டிட்டாச் ஆறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லன்னா, உங்களால வந்து அதுல இருந்து டிட்டாச் ஆகவே முடியாது. ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இது எப்படி யோசிக்கணும்னா, இப்போ ஒரு வேள அ உ என்னுடைய அது உங்களுக்கு வந்து ஒரு சில ஃபீலிங்ஸா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பயம் வருது. அப்புறம் மகிழ்ச்சி வருது. அதுக்கப்புறம் ஒரு வெட்கமான சூழ்நிலையா வருது. அப்படின்னா, அந்த வெட்கமான சூழ்நிலை வந்து என்னுடைய அ வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்து என்னுடைய சம்ஸ்கார பாடி அதோட சம்பந்தமானது. அதுக்கப்புறம் என்னுடைய பயம் வந்து அந்த இன்டெலிஜென்ட் பாடி அதோட சம்பந்தமா இருக்கு. அதுக்கப்புறம் நான் மகிழ்ச்சியா இருக்கேன் இல்லையா? அந்த மகிழ்ச்சியோ, துக்கமோ அதெல்லாமே வந்து என்னுடைய பிசிக்கல் பாடி, என்னுடைய ஆன்மாக்கு அதனோட சம்பந்தம் கிடையாது. அப்படின்ட்டு ஒவ்வொரு அ விஷயத்தையும், ஒவ்வொரு எமோஷனையும் நீங்க வந்து கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, அப்போ இந்த ஆன்மாக்கு அந்த அந்த ஒரு கெட்ட சிச்சுவேஷன் இப்போ நல்ல சிச்சுவேஷனா நீங்க அனுபவிச்சுட்டே போயிடலாம். பட் ஆனா சரியில்லாத சிச்சுவேஷன்ஸ் வரும்போது, அந்த இடத்துல இருந்து நீங்க நகர்ந்து சென்று தூரமா பார்த்து, அதுலேருந்து நீங்க டிட்டாச் ஆயி முன்னாடி போறதுக்கும், வேற ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து, இன்னொரு நல்ல விதமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துவதற்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த மாரி நீங்க வந்து ஒரு வாட்டி கிடையாது, நெறைய வாட்டி பழகிக்கணும். ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியரா, ஓகே எனக்கு இந்த பசிச்சதுன்னா, அது வந்து அ பிசிக்கல் பாடி. இன்னும் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா பண்ணணும் அப்டின்னா, அது சித்தா. அப்புறம் வந்து எல்லாருக்கும் அ ஏத்த மாதிரி இருக்கணும் அப்டின்னா, அது வந்து சம்ஸ்காரா பாடி. அப்புறம் என்னுடைய லைஃப்ல இன்னும் பல விஷயங்கள் புதுசா நான் தெரிஞ்சுக்கணும். நான் என்னுடைய வேலையில முன்னாடி போகணும். இன்னும் எனக்கு நெறைய ப்ரமோஷன்ஸ் வரணும். நெறைய காசு சம்பாதிக்கணும்னா, அது உங்களுடைய புத்திசாலித்தனம். இன்னும் நெறைய பேரு இந்த மாரி சஜ்ஜன சாங்கத்தியம் இதெல்லாம் பண்ணணும் அப்டின்னா, அது வந்து புத்தி. ஸோ அந்த மாரி நீங்க வந்து ஒவ்வொன்னா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டா, உங்களுக்கு வந்து ஆன்மா அப்டின்றது விலகி இருக்கும். அப்படி இல்லன்னா என்ன ஆகும்னா, ஆன்மாக்கு வந்து இந்த இந்த ஒரு எமோஷன் தான் நான் அப்படின்ற ஒரு பிரமையில இருந்துட்டு, அதிலிருந்து வெளிய வர முடியாம இருக்கும். அதனால தான் பொதுவாவே பத்ரி சார் வந்து என்ன அவருடைய குரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சந்தோஷம் வந்தாலும் அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அ அதாவது ஆனந்தமா இருந்தாலுமே வந்து, ఆ ఆహ్, ఆనందంగా ఉంటే పొంగిపోకూడదు. దుఃఖంగా ఉంటే కుంగిపోకూడదు. அப்டின்னா, ரொம்ப ஆனந்தமா இருந்தாலும் வந்து, ஆ அவ்வளவா நீ வந்து ரொம்ப பெருமையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. துக்கம் வந்தாலும் ம் உடைஞ்சு போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எந்த நிலையிலயும் வந்து நீங்க சமமா இருக்கணும். சந்தோஷத்தையும், துக்கத்தையும் சமமா பார்க்கிறவன் தான் ஆன்ம நிலையில இருக்கிறவன். ஸோ பட் ஆனா அத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த 4 விஷயங்கள் பிளஸ்ஸா அந்த பிசிக்கல் பாடி. இது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறது. உங்க பிசிக்கல் பாடியில மாற்றங்கள், உங்களுக்கு பசிக்குது, தாகம் எடுக்குது, வேற வேற எக்ஸ், ஒய், இசட் எல்லா எமோஷனும் உங்களுடைய பிசிக்கல் பாடியில வந்து தெரியுது. அது அதனுடைய வலியும், வேதனையும் ஆன்மாக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த 4 பாடிஸும் இருக்கு. அத நீங்க வந்து கவனிச்சுட்டாலே, மேக்ஸிமம் பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்த மாரி தான். ஸோ இங்க தான் வந்து இந்த அவேர்னஸ் செட்டிங் அப்படின்ற அடுத்த சாப்டர்க்குள்ள நம்ம போறோம். ஸோ முதல்ல வந்து நீங்க இந்த இன்டெலெக்ட், இன்டெலிஜென்ஸ்,
சம்ஸ்கார, சித்தா வந்து நல்லா உங்களுடைய லைஃப்ல நீங்க ஸ்டடி பண்ண பழகிக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஒரு அ ஆப்பர்ச்சுனிட்டியா மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அவேர்னஸ் செட்டிங். ஸோ அப்போ ந ஹனுமார் அவங்க வந்து கேட்குறாங்க, அந்த அவேர்னஸ்னா என்ன? அப்டின்னா, ஃபர்ஸ்ட் உரிமை வந்து ஹம் அவேர்னஸ் இருக்கிற சோல்னா என்னன்னா, அந்த சோல் வந்து தனக்கு தன்னுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி, அதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. அதனுடைய இச்சைக்கு ஏத்த மாதிரி, அது வந்து எந்த கதாபாத்திரத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் அவேர்னஸ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த உருவாவும் சொல்றாரு. அந்த அவேர்னஸ் அப்படின்னு அவேர் சோல்னா, அ அந்த அந்த இந்த இந்த 5 பாடிஸும் வந்து ஒரு சரியில்லாத ஒரு குறிக்கோளுக்காக போராடிட்டு இருக்கு. அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு கோரிக்கைய வந்து அ ஒரு அச்சீவ்மென்ட்ட வச்சுட்டு, அந்த முட்டாள்தனத்தை நோக்கி போகுது. அது 5க்குமே வந்து கம்ப்ளீட் ஆகாதுன்னு தெரிஞ்ச ஆன்மா தான் அவேர்னஸ் உள்ள ஆன்மா அப்டின்றாரு. அதுக்கப்புறம் ஜானகி ரூபா வந்து அவேர்னஸ் உள்ள ஆன்மா வந்து ஆ தான் ஆன்மா இதுக்கும் அந்த பாடிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு இன்னொரு கதாபாத்திரத்தை இதிலிருந்து விலகி விலகி நின்னு பார்த்து, இன்னொரு கதாபாத்திரத்துக்கு போகலாம். அதனுடைய இச்சைப்படி அப்படின்னு அதுவும் சொல்லுது. ஸோ அது அந்த மாதிரி இவங்கலாம் சொல்லும்போது, ஹனுமார் அவங்க வந்து, "ஆமா கரெக்ட்டு தான். இதுதான் அவேர்னஸ்னா. அப்போ நீங்கலாம் வந்து இந்த அவேர்னஸ் அடைஞ்சுட்டீங்களா?" அப்படின்றாங்க. ஆமா மாஸ்டர். நீங்கலாம் அந்த 5 பாடிஸையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?" அப்படின்றாரு. ஆமா மாஸ்டர். நாங்க கண்டுபிடிச்சுட்டோம். இப்ப எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியுது. என்ன அவேர்னஸ்னா என்ன அப்டின்ட்டு. இந்த 5 பாடிஸும் நாங்க கண்டுபிடிச்சுட்டோம் அப்டின்னா, அப்ப உடனே அப்ப இந்த இந்த சமாவேஷம் முடிஞ்சிடுச்சு. நீங்க இந்த 5 பாடிஸும் நீங்க வந்து பார்த்துட்டாலே, எ உங்களுக்கு எல்லா நாலேட்ஜும் வந்த மாதிரி தான் அப்டின்னுது. அ அப்ப வந்து அ அப்டின்றாங்க. அப்ப வந்து உடனே அந்த ஹனுமார் அவங்க வந்து உடனே உருவா வந்து, "இல்ல, இல்ல எங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் வந்த மாரி தான் இருக்கு. பட் ஆனா அது ரொம்ப லைட்டா அவுட்லைனா தான் இருக்கு. முழுமையா இன்னும் தெரிஞ்சுக்கல. அதாவது நீங்க வந்து எங்களுக்கு வந்து முழுமையான அவேர்னஸ் குடுங்க." அப்டின்றாங்க. ஸோ என்னன்னா, ஸோ இத வந்து நாம இப்போ ஜஸ்ட்டு ஒரு பாடம் மாதிரி ஒரு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து உள்வாங்கிக்கிட்டோம். அவ்வளோதான். ஆனா இத வந்து செயல்படுத்தணும் இல்லையா? இந்த செயல்படுத்துற விதத்துல தான் வந்து அந்த அவேர்னஸ் செட்டிங் அப்படின்றது இருக்காமா. ஸோ அவர் அதுவும் சொல்றாரு. இப்போ ஆனா உங்களுக்கு வந்து இந்த இந்த ஒட்டுமொத்த ஆ சாங்கத்தியத்துக்கும் இந்த ஒட்டுமொத்த அந்த அ ஞானத்துக்கும் ஒரே விஷயம் தான் என்னன்னா, உங்கள்ல இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் செட்டிங்க கொண்டு போக போறேன். ஆனா, அதுல உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும். நீங்க வந்து என்னையும் மறந்துடுவீங்க அப்டின்றாங்க. ய அ ஏன் அப்டி? இ இப் 41 வருஷமா வந்து நாங்க வந்து காத்திருந்து பல மணி நேர கதைகளையும், ஞானங்களையும் நாங்க வந்து அ சேர்த்து வச்சு பார்த்து, பார்த்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அ அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய இம்மார்டல் குரு வந்து அவங்க அவங்க விட்டுடுவாங்க அப்டின்னதுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா, ஒரு இம்மோர்டல் குருவே வந்து அவங்களுக்கு டைரக்ட்டா அவங்களுக்கு ஞானத்தை புகட்டுறாரு இல்லையா? ஸோ, அதனால அந்த ஒரு பெருமையை அவங்க வந்து இழந்துடுவாங்களோ! அப்டின்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. பட் இருந்தாலுமே உருவம் என்ன சொல்றாங்க, அம் அ இறைவனே எங்களுக்கு வந்து நீங்க இது முடிஞ்சதுமே எங்களுக்கு வந்து 100% வந்துடுமா, அந்த அவேர்னஸ் 100% போயிடுமா அப்டின்றாரு. சரி. அப்போ ஹனுமார் சொல்றாரு, "சரி இப்ப நீ வந்து உனக்கு வந்து நான் 100% அதாவது இதன் இ இ இந்த ஒரு பேச்சுவார்த்தைகள், இந்த ஞானத்துடைய பலன் என்னன்னா, அந்த அவேர்னஸ வந்து உனக்கு ஏத்த மாதிரி நீயே செட் பண்ணிக்கிறதுக்கு தான் உனக்கு இந்த ஞானம் தரப்படுது. இதுல நான் எதுவுமே பண்ண போறது கிடையாது. அத நீயே எப்படி செட் பண்ணுமோ, அது நான் உனக்கு சொல்லி தரேன்." ஸோ அப்புறம் 100% அப்படின்றீங்க இல்லையா? ஸோ 100% இருந்தா,
தான் ஆன்மா அப்படின்னு பரிபூர்ணமா தெரிஞ்சிடும். அப்போ நீங்க ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சுவையான சாப்பாட நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா, அதனுடைய சுவையும், அது எல்லாமே நீங்க ரொம்ப தள்ளி இருந்து பார்ப்பீங்க. அதனால இதனுடைய அனுபவம் சுத்தமா உங்களுக்கு வரவே வராது. அதே நிலையில அப்போ எங்களுக்கு வந்து 0வா இருந்துச்சுன்னா, அ எ அம் நான் ஆன்மா இல்ல அப்டின்ட்டு, அப்புறம் மறுபடியும் நாங்க வந்து அந்த கதாபாத்திரத்திலேயே சுழன்றுட்டே இருப்போம் இல்லையா? நான் ஆன்மா இல்ல, அந்த கதாபாத்திரம் தான். அப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலுமே நான் வந்து விலகி நின்னு யோசிக்க மாட்டேன். வேற ஒரு கதாபாத்திரத்த தேர்ந்தெடுக்க மாட்டேன் அப்டின்ட்டு. அ அந்த 0 இருந்தாலும் கஷ்டம் தானே மாஸ்டர் அப்டின்றாங்க. ஆமா, அந்த 0 இருந்தாலுமே அதாவது 0 எப்பன்னா, ரொம்ப பிசிக்கலா இருக்கிறவங்களுக்கு. அதாவது ம் அந்த ஒரு அனுபவத்தை ரொம்ப கிட்ட இருந்து பார்க்கணும், அனுபவிக்கணும் அப்படின்றது. அத ஒரு ருசியான சாப்பாட வந்து அ ரொம்ப ருசிச்சு அதாவது அவங்களுடைய சுவைய, அப்புறம் எல்லா விதமாவும் அத வந்து ருசிச்சு, அது ரொம்ப மனநிறைவா நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா, அந்த அவேர்னஸ் செட்டிங் 0வா இருக்கணும். ஸோ இந்த அவேர்னஸ் செட்டிங்கும் எவ்ளோ டேஞ்சரா இருக்கு அப்படின்னா, ஜீ 0லேருந்து 100க்கு கொண்டு போறது எவ்வளோ கஷ்டமான விஷயமோ, 100ல இருந்து 0க்கு தள்றது அவ்வளவும் ஈஸியான விஷயமா. அதனால அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அந்த அவேர்னஸ் செட்டிங் வந்து நீங்க வந்து ம் உங்களுக்கு நான் குடுக்க போற ஞானத்தினால, உங்களுக்கு வந்து ஒரு 50க்கு மேல, கிட்டத்தட்ட 50க்கு மேல அப்படி உங்களுக்கு வந்துச்சுனாலே, கடவுள்கள் வந்து உங்களுடைய அந்த ஆன்மா அப்படின்ற உங்களுக்கு அந்த அறிவு இருக்கிறதாலேயே, அ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான ஹெல்ப் வந்து அவங்களுக்கு அங்க பண்ண முடியும். அப்படி இல்ல நான் இதுதான் இந்த பௌதிகம் தான் நீ அப்படின்னா, அங்க வந்து கடவுள்களாலயும் எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய அவேர்னஸ் செட்டிங் வந்து 50லிருந்து அ ஒரு அ 100க்குள்ள ஏதாவது ஒரு நம்பரா இருந்தா கூட போதும். ரொம்ப கொஞ்சமா அவேர்னஸ் செட்டிங் இருந்தா கூட, அதாவது ம் கொஞ்சமா இருந்தா கூட, உங்களுக்கே தேவையான அ எல்லா விஷயங்களும் சரியா வரும் அப்டின்றாங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஞானத்தையும் குடுக்கணும். ஏன்னா, அப்பதான் வந்து நீங்க மறுபடியும் பின்னாடி போகாம, உங்களுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க. அப்படி இல்லன்னா மறுபடியும் பின்னாடி போயிடுவீங்க. ஸோ அதனால வந்து நான் நெறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ மகாபாரதத்திலருந்து அன்றாட வாழ்க்கை வரைக்கும் நெறைய எக்ஸாம்பிள்ஸ குடுக்குறேன். அதுலருந்து நாம வந்து நெறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்டின்றாங்க. ஸோ அப்போ சரி வாங்க பார்ப்போம். நாம வந்து இந்த அனிதா அவங்களுடைய வாழ்க்கையே போய் பார்ப்போம். ஆ ஸ் அப்ப வந்து அந்த உருவம் சொல்றாரு. அப்ப நான் யாராவது ஒருத்தருடைய லைஃப நம்ம பார்ப்போம் அப்டின்னதும், உடனே இவங்க வந்து அ அதாவது அ ஒரு அகங்காரம் மிக்க, ஒரு அ கோமலையான ஒருத்தர வந்து ஒரு ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு லோவர் ஒரு அதாவது அந்த எமோஷனலி இம்பேலன்ஸ்டா இருக்கிற ஒரு ஆன்மாக்குள்ள நான் போய் பார்க்குறேன். அதாவது சித்தம் ரொம்ப ஸ்ட்ராங்காவும், அ அதே நேரத்தில தன்னை தன்னை அறியாத நிலையில இருக்கிற ஒருத்தருக்குள்ள நான் போகலாம். அப்போ வந்து எனக்கு அ உண்மையிலே தெரிய வரும் இல்லையா? அப்படின்றாங்க. அப்போ அந்த உரிமை சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒருத்தருக்குள்ள போனா, ஸோ அவங்க வந்து அவர் அதாவது ம தன்னை பற்றி அறியாத நிலையில இருக்காங்க. பிளஸ் சித்தாவும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஈகோவும் அதிகமா இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஒருத்தருக்குள்ள போனா, நாங்க வந்து சிக்கிக்க மாட்டோமா? மறுபடியும் வந்து நாங்க அதுலருந்து வெளிய எப்படி வர்றது? ஏன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு போனா, அந்த கதாபாத்திரத்தின்படி ஸோ அவன் வந்து ரொம்ப அ அறியாத நிலையில இருக்கான். பட் ஆனா ஆன்ம நிலைக்கு மறுபடியும் எப்படி போறது? அப்படின்றாங்க. அப்போ ஹனுமார் வந்து, ஆமா இது கரெக்ட்டான கேள்விதான். ஏன்னா, இப்போ
எது வந்து அவேர்னஸோட இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. எது அவேர்னஸோட இருக்குன்னா, அந்த ஆன்மா தான் அவேர்னஸோட இருக்கு. ஸோ எது வந்து ஷிஃப்ட் ஆகுது? ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு எது ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, அந்த ஆன்மா தான் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அந்த ஆன்மால அந்த அவேர்னஸ் அப்படின்றது இருக்கு அப்படின்னாலே, ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாறக்கூடிய தன்மை அந்த ஆன்மாக்கே இருக்கு. ஸோ அது தான் ஆன்மா அப்படின்ற ஒரு உணர்ச்சியோட தான் இருக்கு. அதனால அந்த பௌதிகமான கதாபாத்திரம் எப்பேர்ப்பட்டதா இருந்தாலும், எவ்ளோ கொடுமையா இருந்தாலும், எவ்ளோ எப்பேர்ப்பட்ட அறியாமையில இருந்தாலும், அந்த கதாபாத்திரத்தை விட்டு இன்னொரு கதாபாத்திரத்துக்கு போறதுக்கு ஈஸியா அந்த ஆன்மாவுடைய அந்த அவேர்னஸ் செட்டிங் இருந்தாலே போதும் அப்டின்றாங்க. ஓகே. அப்போ நம்ம வந்து பார்க்கலாம் அப்டின்ட்டு, ஸோ அனிதாவுடைய வாழ்க்கைய அவர் வந்து மறுபடியும் காட்டுறாரு. வாங்க நம்ம அனிதாவுடைய வாழ்க்கைய பார்ப்போம் அப்டின்ட்டு. ஸோ அனிதாவோட வாழ்க்கை வந்து ம். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக போறாங்க. அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து அ அந்த அம் சேஞ்சஸ்லாம் நடக்க போகுது அப்டின்றாங்க. பிளஸ்ஸு அ இன்னொரு விஷயமும் சொல்றாரு. அதாவது அ சூப்பர் மார்க்கெட் போகும்போது இது ஒரு சேஞ்ச் நடக்குது அப்டின்றாரு. ஸோ அனிதா அவங்க வந்து இந்த அவேர்னஸோட இல்லையே! அவங்க ஆன்மா அப்டின்றது தெரிஞ்சுக்கிட்டதே இல்லையே! அவங்களுக்கு வந்து எந்த ஒரு குருவும் இப்ப வந்து ஞானமும் குடுக்கல. அப்ப எப்படி அவங்க வந்து இந்த ஆன்மாவ அந்த ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்கு எப்படி தாவும்? இப்போ அந்த கூடு விட்டு கூடு பாயுது வச்சுக்கோங்களேன். இந்த கூட்ட விட்டு அந்த கூட்டுக்கு எப்படி பாயும்? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. ஆ ஸோ ஆன்மா அது அவேர்னஸ் வந்து அதிகமா இருக்கணும் அப்டின்னா, ஆ ஞானத்தின் மூலமா மட்டும் கிடையாது. பக்தியின் மூலமாகவும் அத வந்து செயல்படுத்தலாம். ஆ அப்ப இவங்க வந்து அந்த பக்தியாவும் எதுவுமே இல்லையே அப்டின்னா, அவளுடைய வாழ்க்கை தான் அவளுக்கு குருவா இருக்கு. ஸோ அவளுடைய வாழ்க்கையே வந்து எ எப்படி இருக்குன்னா, ஒரு குருவா இருக்கு அப்டின்றாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது இந்த ஒரு ஆன்மீக வளர்ச்சி, இந்த இந்த அவேர்னஸ் அப்படின்றது வரணும் அப்படின்னா, ஆ ஆன்மா அப்படின்றது புரிதல் வேணும் அப்படின்னா, ஒரு குரு கிட்ட கூட அது கிடைக்குமாம். அந்த பக்தி மார்க்கத்துல. ஸோ அந்த குரு வந்து என்ன பண்ணுவான்னா, அவனுடைய இந்த 5 உடம்புகள் இல்ல, அந்த 4 உடம்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த 4யும் வந்து புதுசா மாத்திடுவானாம். அதாவது அந்த பழச முழுவதுமா விட்டுட்டு, புதிய அ இன்டெலிஜென்ஸ் அதாவது அவனுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து எப்படி டைவர்ட் பண்ணுவான்னா, வெறும் அ ஒரு ஏதாவது ஒரு கற்பனை உலகம். அதாவது சொர்க்கத்துக்கு தான் போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சொர்க்கத்துக்கு போகறதுக்கு மட்டும் தான் அவனுடைய வாழ்க்கைய வந்து முன்னாடி கொண்டு போவான். ஸோ அவன் வந்து இந்த வாழ்க்கை அ அதான் அவனுக்கு என்ன வேணும்? வருங்காலம் வந்து ரொம்ப திடகாத்திரமா இருக்கணும் இல்லையா? ஸோ சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்றது வந்து அவனுக்கு ஹையஸ்ட் இதுவா இருக்கு. அதனால வந்து அத அவனுடைய அந்த இன்ட் புத்திசாலிய வந்து அந்த சொர்க்கத்துல வச்சுருவான். அப்புறம் புத்திய வந்து அ அந்த பல பேரோட சேரணும் அப்படின்னு வச்சுட்டான் இல்லையா? ஸோ அத வந்து அப்படியே ஒரு சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்ற மாரி அத மாத்திடுவான். அதுக்கப்புறம் வந்து இந்த அந்த சித்தாவையும் வந்து அம் அ அவன் என்ன என்ன சொல்லுவான்னா, நான் என்ன செஞ்சாலுமே வந்து ஏன்னா அதுக்கு எப்பயுமே குழப்பம் இருக்கணும் இல்லையா? நான் என்ன செஞ்சாலுமே வந்து, நீ வந்து அத ஃபாலோ பண்ணணும். அது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயமா இருந்தா கூட, கடினமான விஷயமா இருந்தா கூட கொஸ்ஷனே பண்ணாம நீ வந்து ஃபாலோ பண்ணு அப்படின்னுவானாம்.